இன்னைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, இந்த வேலைய முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து எந்த வேலை செய்யணுங்கிறது ஒரு முடிவு வந்துருச்சு. அதனாலேயே அவசர அவசரமா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இன்னைக்கு அங்க கிளம்பணுமேன்னு சொல்லி உதவியா கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதில சரி பேக் தான் போட முடியல, இன்னைக்கு எந்த பேக்கும் போட முடியலன்னு சொல்லி இந்த ஐஸ்ல இந்த குப்பைமேனி தழை எனக்கு மிச்சமாயிருச்சு. அத எடுத்து போட்டு வச்சிருந்தேன். அத எடுத்து மட்டும் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆயிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பேங்க்ல தான் ஒரு சின்ன வேலை இருக்கு. அதனால அங்க தான் போய் இன்னைக்கு அந்த வேலைய முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவதியா ஓடணும். டைம் வேற ஆயிருச்சே, பேங்க் க்ளோஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க நின்னு, இங்க நின்னு 1 மணி நேரம் டைம் ஆனது தான் மிச்சம். நான் போன வேலை நடக்கல. சரி பரவால்ல. கொஞ்சமா மனக்குமுறல் ஆயிருச்சு. அதனால சாப்பிட்டு அத தீர்த்தரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாப்பாடு பிரியாணி, அந்த லெக் பீஸு, அதுக்கப்புறம் கலக்கி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். இருந்தாலும் மனசு கேட்கல. அப்படியே வண்டிய ப்ரூஃபில் விட்டுட்டு பிவிஆர்ல போய் 2 டிக்கெட் புக் பண்ணி ஏதாவது ஒரு படத்துக்கு போய் மனச சாந்திப்படுத்தலாம்னு நெனச்சேன். ஆனா எனக்கு டிக்கெட் எதுக்குமே கிடைக்கல. விடுதலை தான் கிடைச்சுச்சு. சரி விடுதலை படம் நான் பார்க்கவே இல்ல. அதனால இன்னைக்கு போய் பார்த்துட்டு, இந்த பாப்கார்ன்ல 4 தடவ பொடிய கொட்டுன்னு கொட்டிட்டு வந்துட்டேன்.